Today question is calculate the osmotic pressure in pascals exerted by the solution prepared by dissolving 1 gram of polymer of molar mass 185,000 in 450 ml of water at 37 degree centigrade கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் நமக்கு வந்து ஒரு காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா. ஸோ இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரை பியூரிஃபை எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்துப்போம். ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து அன்இவனாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து நீங்கள் வாட்டரில் உள்ளே போட்டீங்க என்னன்னா, அப்போ வாட்டர் வந்து உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகிட்டு ஒரு பெர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து வரும் இல்லையா. அப்போ அந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகும்போது அது வந்து உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம பயாலஜி சிஸ்டத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா எப்பவுமே. ஸோ கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த பாலிமர் இங்க வந்து பாலிமர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூட் அண்ட் வாட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். அப்போ சொல்யூட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்பர் 2ஆல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்க வந்து வெயிட் ஆஃப் பாலிமர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, W2 which is equal to 1 gram வந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பாலிமர். அப்போ மாஸ் ஆஃப் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மோலார் மாஸ்னா மாலிகுலர் வெயிட். அப்போ M2 நமக்கு என்னன்னா 1,85,000 வந்து கொடுத்துருக்காங்க, கிராம் பர் மோல் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்போ வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் V1 எடுத்துக்கலாம். ஏன்னா வாட்டரோட வால்யூம் நமக்கு வந்து V1 வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட், Vன்றது வால்யூம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 450 ml வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 37 டிகிரி சென்டிகிரேட் நம்ம வந்து எப்பவுமே கெல்வினில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 273. அப்போ 273 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 310 கெல்வின் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பை வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கு சூட்டபிள் ஃபார்முலா வந்து நமக்கு என்னதுன்னு பார்க்கணும். ஓகே. அப்போ சூட்டபிள் ஃபார்முலா நமக்கு என்னது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பைன்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பை which is equal to CRT. இங்க Cன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். அப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆக போறதே கிடையாது. ஓகே. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட். இந்த ஹோல் ப்ராசஸ்லையும் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி சென்டிகிரேட் தான். இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா. அப்போ நம்ம என்ன பண்றோம், அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து ஸ்மால் m தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்போ நமக்கு வந்து கேபிட்டல் M வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ பை which is equal to கேபிட்டல் M மோலாரிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, N2 divided by N2 இல்லையா, N2 divided by volume into RT. அப்போ நமக்கு இந்த N2ன்றது என்னது, W2 divided by M2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா வால்யூம் இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 1000 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்க வந்து ml தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ml வந்து நமக்கு வந்து லிட்டர்ல இங்க வால்யூம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ லிட்டர்ல ml ரெப்ரசென்ட் பண்ணா இங்க 1000ஆல நம்ம வந்து போடணும். பிளஸ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா R and T வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும், பை which is equal to W2. வாட் இஸ் த W2 வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1000 R ஓட வேல்யூ நமக்கு என்ன பாஸ்கல் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ பாஸ்கல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1,01,732,5 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8.314 இன்ட்டு 10 to the power of வந்து நமக்கு வந்து 3 வந்து வரும். ஆக்சுவலி நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.08314 வந்து நம்ம வந்து போடுவோம். அப்போ நமக்கு வந்து பாஸ்கல் நம்ம பண்ணும்போது எதால மல்டிப்ளை பண்ணுவோம், 101,325. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 6 இல்லையா. அப்போ 10 to the power of 6 போது நமக்கு வந்து 10 to the power of 3 வந்து வரும். பாஸ்கல்ல வந்து 8.314 இன்ட்டு 10 to the power of 3 வந்து வரும் ஆரோட வேல்யூ. டெம்பரேச்சர் நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 310 வந்து கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை M2ன்றது என்னது, மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பாலிமர் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 இன்ட்டு வால்யூம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 450 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா. அப்போ நம்ம நியூமரேட்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வருது நமக்கு, 1 into 1000 வந்து பண்ணிடலாமா. அப்போ வந்து 8.314 இல்லையா, 8.314 into 8.314 into 310 which is equal to 2577.34. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த 8.3யும் இந்த 310 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன்.
1000 வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 3. அப்போ 10 to the power of 3 10 to the power of 3 நமக்கு என்ன ஆகிடும் 10 to the power of 6 வந்து நமக்கு வந்து மாறிடும். டிவைட் பை 1,85,000 வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா, இது நான் என்ன பண்ணுறேன் 185 வெறும் நான் 185 இன்ட்டு 445 டிவைட் பண்ணால் நான் இங்கே நான் டினாமேட்டர் என்ன பண்ணியிருக்கிறேன் 185யும் 45 தான் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். மல்டிப்ளை நமக்கு என்ன வரும்னா 8,325 இன்ட்டு நமக்கு என்ன வருது, இது வந்து ஒரு 10 to the power of 1 வந்து இருக்குது, இங்கே 10 to the power of 3 இருக்குது. அப்போ நமக்கு வந்து 10 to the power of 4 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 2577.34 divided by 8,325. அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 வருது, 0.3096 எடுத்துக்கலாம், 96 இன்ட்டு இது 10 to the power of 4 என்னாகும் மேலே போகும்போது -4 வந்து மாறும். அப்போ நமக்கு 10 to the power of 2 வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ which is equal to 30.96 பாஸ்கல். ஏன்னா நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் கேட்டுக்கிறாங்க, பாஸ்கல் வந்து நமக்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.96 தான். இது வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரிலேட்டிவ் லோயரிங் வெப்பர் ப்ரெஷர் அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அதுவும் பார்த்தாச்சு, டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தாச்சு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அந்த 4மே பார்த்தாச்சு. சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்டெக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நமக்கு வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த புக் பேக் எக்ஸசைஸ்ல இருக்கிற கொஸ்டின் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.